ஸோ அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ வலி படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. குட் மூவி டு வாட்ச். இந்த வாட்டி கூட போய் பார்க்கலாம். ஐமேக்ஸ் ஓப்பன்ஹைமர்னா எப்படி இருக்கும் நான் தெரியும், நான் பார்த்ததில்ல, லைக் படிச்சிருக்கேன். அதை தாண்டி இப்போ தேட்டரில் பார்க்கும்போது ஹிரோஷாக நாகசாகியில் என்ன நடந்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் செத்து தோணுச்சு ப்ரோ. ஏன்னா இதை வந்து சிஜிஐலே பண்ணியிருக்கலாம். நியூக்ளியர் பாம்னால எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்றது டைரக்டர் எப்படி எதிர்பார்த்தீங்களா? இது முன்னாடி இம்ப்ரூவ் பண்ண வரல. படம் சூப்பர். புரியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எப்படி மாற்றுறாங்க அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கள். நம்ம நாடு என்ன அவ்வளோ மோசமாக இருக்குது, ஒரு நியூக்ளியர் பாம் என்ன ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஓகே, மியூசிக் ரொம்ப முக்கியம். மியூசிக் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் சத்தமாகவே இருந்தது மியூசிக். பட் போக போக அப்படியே ஃபிலிமோட அப்படியே ஜெல்லாகி அப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல சைலன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. குட் மூவி டு வாட்ச். இந்த வாட்டி கூட போய் பார்க்கலாம். ஐமேக்ஸ் டிவியில் இருந்தால் நல்லா பார்க்கலாம். ஆமாம், ரெகுலர் நோலன் ஃபிலிம் தான். அதே நான் லீனியர் டச்சு நல்லா போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா முடிச்சிட்டாங்க. ஆமாம், அட்டாமிக் பாம்னா அந்த 2 இடத்தையும் விட முடியாதுல்ல. லைக் அதான் எப்படி அந்த அட்டாமிக் பாம் அந்த இடத்த சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸு அந்த பொலிட்டிக்கல் ட்ராமா தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. அதனால கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அது எப்படி அட்டாமிக் பாம்லாம் கிரியேட் பண்ண வந்தாங்க அது நல்லா இருந்தது. அது அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் சிஜி இல்லாமல் இல்லை. நான் வந்து எல்லாம் மூவிஸ் ஓகே. எப்படி இருந்தது? 3 ஹவர்ஸ் டியூரேஷன் படம் எப்படி போச்சு? புரியல. 3 ஹவர்ஸ் டியூரேஷன் படம் எப்படி போச்சு? 3 ஹவர்ஸ்ன்றீங்களா? அது வந்து அந்த படம் நமக்கு செட் ஆகிறதுக்கு இது ஒரு டாக்குமெண்ட்ரி தானே. ஸோ அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ வலி முடிஞ்சு இந்த வேலையை பண்ணிட்டு அந்த பாம் வெடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு எல்லாத்தையும் காட்டுறதுக்காக தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. படத்தோட ஹைலைட் சீன்னா என்ன சொல்லுங்கள்? லின் மர்ஃபி ஆக்டிங் தான் ப்ரோ. பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னொன்று மியூசிக் இருக்குல்ல, அது வந்து செம்ம பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே ரொம்ப அழுகுற கண்ணிலேருந்து உங்களுக்கே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க மியூசிக். நல்ல ஸ்க்ரீன் பிளே. ராபர்ட் டவுனி ஜூனியரோட கேரக்டர் அவரோட கேரக்டர் வந்து நல்லா வந்துருக்கு. அவர் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. வேர்ல்டு பாலிடிக்ஸு அப்புறம் வந்து பண்ண இந்த சயின்ஸ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் கிரியேட்டர் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது எந்த ஒரு பிடிஎஸ்டி அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எப்படி மாற்றுறாங்க அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே பார்க்கணும்.